ஹலோ கைஸ், இந்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாருமே ஆப்வியஸாக தம்ப்நெயில பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. அண்ட் இந்த மெத்தட் வந்துட்டு நீங்கள் பெருசாக எந்த ஒர்க்குமே போகணுன்ற அவசியமே கிடையாது. லைக் தூக்கத்திலேயே ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த மேட்ரு. பேசிக்காக என்னன்னா, நீங்கள் நிறைய வெப்சைட்ஸில் வந்துட்டு ஆட்ஸ் ரன் ஆகிறத பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குக்கிங் ரிலேட்டட் பிளாக் பேஜாக இருக்கட்டும், ஒரு எல்ஸ் வந்துட்டு ஒரு வெப்சைட்டாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு கொஞ்சம் ரெலவெண்ட்டாவோ இரலவெண்ட்டாவோ நிறைய ஆட்ஸ் வரது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் எதுக்காக வருது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? அந்த ஆட்ஸ் மூலிமா அந்த ரெஸ்பெக்டிவ் வெப்சைட் ஓனரோ ஆர்எல்ஸ் அந்த பிளாக் ஓனரோ வந்துட்டு ஏர்ன் பண்ணுறாங்க. அது எப்படின்றது தான் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் ஷோ பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக உங்களுக்கு புரியாது. அண்ட் நீங்கள் ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியாக டெஃபினட்டாக மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ டோன்ட் ஸ்கிப் த வீடியோ, வாட்ச் இட் ஃபுல்லி. ஸோ அந்த ஸ்பெஷல் வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மான்டேக்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, மான்டேக். ஸோ மானிடைஸ் யுவர் டிராஃபிக் டுடே. ஸோ இந்த வெப்சைட் வந்துட்டு பேசிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க, ஒரு எல்ஸ் வந்துட்டு ஒரு பிளாக் பேஜ் வச்சுருக்கீங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் சோஷியல் மீடியாவில் கூட நீங்கள் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன விஷயத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் வச்சுருந்தாலுமே யூ கேன் ஸ்டில் ஏபிள் டு ஏர்ன் மணி த்ரூ திஸ் வெப்சைட். ஸோ இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், வெப்சைட்ஸ், சோஷியல் டிராஃபிக், இமெயில், டெலிகிராம் மினி ஆப்ஸ் கூட நீங்கள் வச்சு லைக் மானிடைஸ் பண்ணலாம், ஆட்ஸ் ரன் பண்ணலாம். நிறைய பேர் வந்துட்டு டெலிகிராம் பாட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா, டெலிகிராமில் நிறைய பாட்ஸ் இருக்கும். அந்த படம்லாம் டவுன்லோட் பண்ணுறாங்கல்ல, நீங்கள் படம் லைக் ஸ்லாஷ் போட்டு படம் பேர் போட்டிங்கன்னா அதுவே வந்துட்டு லிங்க்ஸ் அனுப்பிடும். அது மூலிமா நிறைய பேர் டவுன்லோட் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் தான் வந்துட்டு டெலிகிராம் பாட்ஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு டெலிகிராம் மினி ஆப்போ பாட்டோ வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் கூட நீங்கள் டைப் பண்ணி ஆட்ஸ் ரன் பண்ணி யூ கேன் ஏர்ன் மணி த்ரூ திஸ் வெப்சைட். ஓகேவா? ஸோ சிம்பிளாக அதுதான். அண்ட் இந்த ஒரு வெப்சைட் வந்துட்டு மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்தவித ஸ்கேம் ரிலேட்டட் ஆர்எல்ஸ் வந்துட்டு எந்தவித இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஆட்ஸுமே இவங்க இதில் ரன் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து இவங்க கொஞ்சம் கரெக்டான ஒரு வெப்சைட் தான். ஸோ நான் நிறையா மானிடைஸ் ஆட் டிராஃபிக்கிங் வெப்சைட்ஸ் நான் செக் பண்ணேன். இவங்க வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்பர் டாக்குமெண்டேஷனோட பக்காவாக இருக்கிற மாதிரி ஐ ஃபவுண்ட் அவுட். ஸோ அதனால தான் இந்த ஒரு வெப்சைட் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லேயே நிறைய ஃபீச்சர்ஸ் அண்ட் நிறைய திங்ஸ் இருக்குது ஷேர் பண்ணுறதுக்கு. நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். லைக் எந்த மாதிரி ஆட்ஸ்லாம் உங்கள் வெப்சைட்டில் ஷோ ஆகும், ஏன்னா அது மூலிமா உங்களுக்கு எப்படி உங்களுக்கு மணி வரும், எது மூலிமா பே அவுட் வரும், அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு இப்போ கம்மிங் மினிட்ஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ மொத்தம் இவங்க 6 டைப் ஆஃப் ஆட்ஸை ஷோ பண்ணுறாங்க. பாப்யூண்டா, புஷ், விக்னெட் பேனர், இன்பேஜ் புஷ், இன்டர்ஸ்டிச்சுவல் அண்ட் ஸ்மார்ட் லிங்க். ஸோ இந்த 6 வகையான ஆட் ஃபார்மேட்ஸ் தான் இவங்க வந்துட்டு உங்கள் வெப்சைட்டில் ஷோ பண்ணுவாங்க. அது என்ன மாதிரி ஆட் ஃபார்மேட்ஸ்னு நான் ஒன்றா இங்கே காட்டுறேன். ஸோ பாப்யூண்டர் ஃபஸ்ட் போயிடலாம். ஸோ பாப்யூண்டர் என்ன மாதிரி ஆட்ஸ்னால் இங்கே இவங்களே வந்துட்டு ஒரு அனிமேஷன் ஷோ பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு பாப்யூண்டர் ஆட்ஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வெப்சைட்டோ ஒரு பிளாகோ வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட லிங்க்கை வந்துட்டு இந்த வெப்சைட்டில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆஃப்டர் யூ லாகின். ஸோ அந்த ப்ராசஸும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஆஃப்டர் லாகின் உங்களோட வெப்சைட் லிங்கை இவங்ககிட்ட ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாப்யூண்டர் ஆட்ஸ்லாம் வந்துட்டு ஷோ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அது இருக்கும். ஓகேவா? ஸோ செகண்ட் ஆட் ஃபார்மேட் வந்துட்டு புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ். புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ்ன்றது ரொம்ப சிம்பிள். புஷ் ஆட்ஸ் வந்துட்டு யூசர்ஸ்க்கு காட்டணும் அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு இந்த இடத்துல அலோவ் கொடுக்கணும். ஸோ யூஸ்வலாக எந்த ஒரு வெப்சைட் வந்துட்டு புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் அலோவ் பண்ணுறதுக்காக யூசர்ஸ் கிட்ட கேட்கும், லைக் பிளாக் ஆர் அலோன்ட். ஸோ இப்போ யூசர் வந்துட்டு அலோவ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட்டுக்கு வந்துட்டு புஷ் ஆட்ஸ் வந்துட்டு ஷோ ஆகும். யூசர்ஸ் செக் பண்ணும்போது புஷ் ஆட்ஸ் ஷோ ஆகும். ஸோ பேசிக்காக அதுதான். ஓகேவா? ஸோ தேர்ட் ஒன் வந்துட்டு விக்னெட் பேனர். ஸோ விக்னெட் பேனர் வந்துட்டு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேனர் டைப்பில் வந்துட்டு ஒரு ஆட் ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆட் டைப் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக்காக விக்னெட் பேனர்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விக்னெட் பேனர் டைப் ஆஃப் ஆட் ஷோ பண்ணால் 60% கிட்ட சிடிஆர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சிடிஆர் இஸ் நத்திங் பட் கிளிக் த்ரூ ரேட். ஸோ ஒரு யூசருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆட் ஷோ பண்ணும்போது 60% ஆஃப் த பீப்புள் வந்துட்டு அதை கிளிக் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த இதுக்கு அர்த்தம். ஓகேவா? அண்ட் ஃபோர்த் ஒன் வந்துட்டு இன்பேஜ் புஷ் ஆட்ஸ். அண்ட் அதுக்கான வியூவிங் எக்ஸாம்பிளுமே இங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு சைடுக்காக வரும், லைக் இன்பேஜ் புஷ் ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு. இது எதுக்காக இன்பேஜ் புஷ் ஆட்ஸ்னால் இங்கே லைக் இப்படி புஷ் பண்ணி விட்டால் அது போயிடும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு நேம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஷோ ஆகும். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இட் வில் ஆட்டோமேட்டிக்லி கெட் த யூசர் டு த நெக்ஸ்ட் ரெஸ்பெக்டிவ் பேஜ். ஸோ கிளிக் பண்ணுறது, வியூ பண்ணுறது, இந்த ஒரு வெப்சைட்லேயோ ஆர்எல்ஸ் வந்துட்டு ஆப்லேயோ அவங்க எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, இது எல்லாமே இட் மேட்டர்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு பேமெண்ட் வரும். ஓகேவா? இந்த ஃபைனல் ஒன் வந்துட்டு இன்டர்ஸ்டிச்சுவல் ஆட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல் பேஜ் கவர் ஆகிற மாதிரி வந்துடும். ஓகேவா? இப்போ நீங்கள் மொபைலில் வியூ பண்ணுறீங்க ஆர்எல்ஸ் வெப்சைட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு உங்கள் டெஸ்க்டாப்போ இல்லை மொபைலுமே ஃபுல்லாக கவர் ஆகிடும்.
ஸோ இதுதான் வந்துட்டு இன்டர்ஸ்டிச்சுவல் ஆட்ஸ். ஸோ பேசிக்காக இந்த 6 ஆட் ஃபார்மேட்ஸ் தான் வந்துட்டு மான்டாக் வந்துட்டு உங்கள் வெப்சைட்லேயும் உங்கள் பிளாக் பேஜ்லேயும் வந்துட்டு ஷோ பண்ணுவாங்க, லைக் டைப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்ஸில் யூசர்ஸ் என்னென்னலாம் கிளிக் பண்ணுறாங்க, எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட பேமெண்ட் இருக்குது. ஸோ ஆட் ஃபார்மேட்ஸை பற்றி நான் உங்களுக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு லாகின் பண்ணி அது உள்ள எப்படி பேமெண்ட் மெத்தட்ஸ்லாம் எப்படி ஆட் பண்ணுறது அண்ட் எப்போ பேமெண்ட் வரும் உங்களுக்கு, அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஓகே, நம்ம சைன்அப் பண்ணலாம். உங்களோட கூகுள் அக்கௌண்ட் வந்துட்டு நீங்கள் லைக் யூஸ் பண்ணி சைன்அப் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்துட்டு ஈஸியான வே. ஓகே, ஸோ கொடுத்தோன்னே இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா, இந்த இடத்துல வந்துட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் டைப் பண்ணுங்கள். நான் வந்துட்டு என்னோடய அக்கௌண்ட் யூஸ் பண்ணி ஆல்ரெடி சைன்அப் பண்ணிட்டேன், லைக் லாகின் பண்ணிட்டேன். ஸோ இது வந்துட்டு நான் செகண்டாக பண்ணுறது. ஸோ அதனால் என்னோடய அம்மாவோட அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நான் பண்ணுறேன். ஸோ அப்படியே இருக்கட்டும். கண்ட்ரி வந்துட்டு இந்தியா சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கண்ட்ரியோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருமே இந்தியாவாக தான் இருப்பீங்க. சிட்டி சென்னை, அட்ரஸ் ஏதாவது சும்மா நம்பர் மாதிரி கொடுத்துக்கோங்க. இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். ஸோ பேசிக்கான டீட்டெயில்ஸ் இதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிங்கனாலே போதும். கண்டினியூ கொடுத்துருங்க. அண்ட் நீங்கள் வந்துட்டு வெப்சைட் வச்சுருந்தீங்கன்னா வெப்சைட் கிளிக் பண்ணுங்கள். ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸில் நீங்கள் டிராஃபிக் கொண்டு வரணும் அப்படின்னா சோஷியல் மீடியா அக்கௌண்ட் லைக் சோஷியல் டிராஃபிக் கொடுங்க. இல்லை டெலிகிராம் மினி ஆப் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா டெலிகிராம் மினி ஆப் கொடுங்க. ஸோ சோஷியல் டிராஃபிக் நான் இப்போதைக்கு கிளிக் பண்ணிக்கிறேன். டெல் அஸ் மோர் அபவுட் யுவர் ஆடியன்ஸ். உங்கள் ஆடியன்ஸ் பற்றி இது இன்ஸ்டாகிராம் நன். ஸோ எல்லாமே நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா ஐம் நாட் அ ரோபோட் கொடுங்க, சைன்அப் பண்ணுறேங்க. ஸோ உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி டேஷ்போர்டுக்கு வந்துடுவீங்க. ஓகேவா, சிம்பிள். ஸோ இங்கே சைடில் பாருங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது இட்ஸ் லைக் ஹோம் பேஜ். உங்களோட வெப்சைட் லிங்க் வந்துட்டு இங்கே நியூ வெப்சைட் கொடுத்து லிங்க் ஆட் பண்ணணும். ஓகேவா, ஆர்எல்ஸ் நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அந்த மாதிரி அதில் வந்து உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னா இங்கே உங்களோட கெட் லிங்க்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒரு ஸ்மார்ட் லிங்க் மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. ஓகேவா, டைரக்ட் லிங்க்ஸ். ஸோ இங்கே இந்த லிங்க்கை காப்பி பண்ணி இதை வந்துட்டு நீங்கள் உங்கள் சோஷியல் மீடியா பயோவில் வைக்கிறது அண்ட் உங்களோட கேப்ஷன்ஸில் யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நிறைய வேஸில் யூஸ் பண்ணலாம். ஸோ ஹவு டு யூஸ்ன்ட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் இவங்ககிட்ட ரெஃபரல் ப்ரோக்ராமும் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி யாரெல்லாம் வந்து லாகின் பண்ணுறாங்களோ ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் கமிஷன்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே ஆட் ஆகிரும். ஸோ இந்த இடத்துல அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிறது நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேவா, ஸோ இது வந்துட்டு சைட்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் வெப்சைட் லிங்க் ஆர் உங்களோட பிளாக் பேஜ் லிங்க், ஸோ நீங்கள் இங்கே எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு உங்களோட லிங்க்கை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் சைட் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் டெலிகிராம் மினி ஆப்ஸுக்குமே. டெலிகிராம் ஆப்போ அந்த பாட்டோட யூஆர்எல் நீங்கள் இங்கே கொடுத்துட்டு ஆட் அண்ட் கண்டினியூ கொடுத்து ஃபர்தர் ப்ராசஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் பேமெண்ட் வந்துட்டு இவங்ககிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அவைலபிள் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் பாருங்கள். கிரிப்டோ கரன்சிஸில் அண்ட் பேபால், ஸ்க்ரில், வெப்மனி, பயனீர், வயா, ஆன்லைன் பேங்கிங் வயா, ரெவல்யூட். ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்க்கெலாம் இவங்க டைப் பண்ணி இது மூலிமா வந்துட்டு உங்களுக்கு பே பண்ணுறாங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா பேபால் இஸ் த சிம்பிளஸ்ட் ஒன். ஸோ பேபால் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிடலாம். அண்ட் பேபால் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதுக்கு நிறையா அதுக்கு நிறையா வீடியோஸ் இருக்குது யூடியூப்லேயே. ஸோ நீங்கள் பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்த்துட்டு யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் பேபால் அக்கௌண்ட். ஓகேவா, அண்ட் இவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், மினிமம் பே அவுட் வந்துட்டு $5. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு $5 ஒன்ஸ் ஹிட் ஆனதுக்கு அப்புறமா தான் உங்களால் வந்துட்டு அதை வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ பேமெண்ட் ஆப்ஷன்றது சிம்பிள் தான். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட் வந்திருக்கு அண்ட் உங்களோட ஏர்னிங்ஸ் ஸ்டேஜஸ்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். லைக் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரிஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் டேட் செலக்ட் பண்ணி எவ்வளோ ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு அந்த ஸ்டெப்ஸ்லாம் இங்கே பார்க்கலாம். அண்ட் ரெஃபரலுக்குமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிவிட்டேன், இங்கே 5% அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ரெஃபரலுக்குமே வில் கெட் கமிஷன்ஸ். ஸோ பேசிக்காக இதுதான். இவங்ககிட்ட 24/7 சப்போர்ட்டுமே இருக்குது. ஸோ அதையுமே இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதில் உங்களுக்கு ஓரளவுக்கு இதில் கிளாரிட்டி கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த வெப்சைட் வந்துட்டு ஃபியூ வீக்ஸ் பிஃபோர் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ ஐ ஸ்டார்டட் யூஸிங் இட். இட் இஸ் கிரேட் ஆக்சுவலி. ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்துட்டு 2 விதமாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு டேரெக்டாக மோன்டாக்னு சொல்லி சர்ச் பண்ணி பண்ணலாம். ஆர்எல்ஸ் வந்துட்டு என்னோடய ரெஃபரல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய லிங்க் யூஸ் பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை, நோ இஷ்யூஸ். ஸோ ட்ரை யூஸிங் திஸ் பிளாட்ஃபார்ம். அண்ட் இந்த மாதிரி மணி அண்ட் சைட் இன்கம் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு என்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் திஸ் வீடியோ. ஷேர் யுவர் தாட்ஸ் இன் த கமெண்ட்ஸ். ஐ வில் see you all in the next video. Happy learning.